அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் யார்? இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார்? சுக்கிரன் 9 கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம். கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம். புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார். அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம். அந்த சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலே ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 25 நாட்கள் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் ஒரு மாத கிரகம். அவர் குறைந்தபட்சம் 25 நாட்களில் இருந்து அதிகபட்சம் 45 நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார். அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம். இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசி நேயர்களே வணக்கம். கன்னி காலபுருஷ தத்துவனின் 6வது ராசி. புதனின் ஆட்சி வீடுகளில் புதன் உச்சம் பெறக்கூடிய ராசிகள் கன்னி ராசி தான். புதன் புத்திசாலியான கிரகம். புதன் 9 கோள்களில் பெருமாளை அதிதேவதையாக கொண்ட கிரகம். பெருமாள் நீங்கள் அறிந்த விஷயம்தான், புத்திசாலியான இறைவன். புராணங்களில் சிவன் செய்து சில தவறுகளிலிருந்தெல்லாம் சிவனை காப்பாற்றியவரே மகாவிஷ்ணு தான் என்று புராணங்கள் கதைகளில் சொல்லப்படுகிறது. அந்த மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை செய்யும்? இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து ஏகப்பட்ட தொந்தரவு தொல்லைகளை செய்து கொண்டிருந்தார் கடந்த 1.5 மாதங்களாக. அந்த சுக்கிர பகவான் தற்சமயம் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தில் பயணம் செய்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்லது. யாருக்கு நல்லது? ஜாதகருக்கு நல்லது. ஜாதகரின் தகப்பனாருக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. ஜாதகரின் தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சில குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. ஜாதகர் மிக ஆரோக்கியமாகவும் மிக உற்சாகமாகவும் இருக்க வைக்கும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினாலே உங்களுக்கு போதுமானது. உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்கள் என்ன மாதிரியான இடங்களில் இருக்கிறது? சனி பகவான் 6ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். 6ல் சனி ராகு. 6ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பது கடன் தொல்லையை மீட்டு ஜெயிச்சு வர வைக்கும். எதிரி தொல்லையிலிருந்து வெற்றி கிடைக்கும். நோயில் இருந்தாலும் ஆரோக்கிய நிலை அடைவீர்கள். அதனால் உங்களுக்கு சனி ராகுவால் எந்த ஒரு தொந்தரவு தொல்லையும் கிடையாது. குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 10ல் இருப்பது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமானதுல வேலை வாய்ப்பு விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவு தொல்லை பிரச்சனைகள் கிடைக்கும். செய்த வேலைக்கு சம்பளம் இல்லை, என் வேலைக்கு ஏற்ற மரியாதை உள்ள சம்பளம் கிடைக்கவில்லை, என்னை எங்கே சரியாக மதிக்கப்படவில்லை, என் உழைப்பு அதிகம், அங்கே கிடைக்கக்கூடிய ஊதியம் குறைவு, இந்த மாதிரியான மனக்குமுறல்களை கொஞ்சம் கொடுக்குமா அப்படின்னா ஆமா கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. 12ல் செவ்வாய் கேது. 12ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது உங்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தும், கண் எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும். இந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தால் இறைவனுடைய கருணை மிக அதிகமாக கிடைக்கும். சுக்கிரன் 9 என்பது பாக்கியஸ்தானம். திருமணம் ஆகவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருப்பதற்கு திருமணம் நடக்கும். மறுமணம் செய்ய வேண்டும், முதல் மனைவி டிவோர்ஸ் ஆயிட்டாங்க அல்லது முதல் மனைவி துரதிருஷ்டவாசமாக இறந்து விட்டார்கள், 2ஆம் திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு 2ஆம் திருமணத்திற்கான முயற்சி விஷயங்கள் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். இது மிகச் சிறப்பான விஷயம். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி மேன்மை அடையும். கல்வியில் எந்த ஒரு தடங்கள் விஷயங்களையும் செய்யாது. கல்வி மிகச் சிறப்பான விஷயங்கள் இருக்கும். நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கும். கல்லூரியில் சேர்ந்த உடனே புதிய நண்பர்கள், நல்ல குணாதிசயம் கொண்ட நண்பருடைய பழக்க வழக்கங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. வாக்கு, இனிமையான பேச்சு, இனிமையான முடிவுகள். பேச்சு இனிமையாக இருந்தாலே செயலின் முடிவும் இனிமையாகத்தானே இருக்கும். பேச்சில் இனிமை ஏற்படும். பொருளாதார மேன்மை கட்டாயம் ஏற்படும். வரவேண்டிய காசு வரும். ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டேங்க,
ரொம்ப நாளா அவர் இன்றைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற இடத்துல இருந்து பைசா கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் கிடைக்குமா, கட்டாயம் அவரிடம் வந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான சிறு தொகையினும் கொடுத்து அவர் உங்களுடைய நம்பிக்கையை பெறுவார். கட்டாயம் வர்றது காசு வந்துருப்பா, கட்டாயம் கொடுத்துருவார்ப்பா, அவர் ஏமாற்ற மாட்டாருப்பா, நம்ம காசு நமக்கு வந்துருப்பா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி வந்து கட்டாயம் செய்யும். சுக்கிரன் 9ல் இருக்கிறார். 9ல் இருக்கின்ற பொழுது என்ன செயல் விஷயங்களை செய்வார்? 9ல் இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 3 இளைய சகோதர ஸ்தானம். அதில் இளைய சகோதரிகள் இருந்தால் இளைய சகோதரிகளுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். நல்ல இடத்தில் தங்கைக்கு ஒரு வரன் அமைவதற்கான நல்ல வாய்ப்பு விஷயங்களை இந்த சுக்கிரனுடைய பார்வை ஏற்படுத்தும். சுக்கிரன் 9ல் இருப்பது தந்தைக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் ஏற்படுத்தும். தந்தைக்கு குடல் இறக்கம், சிறுநீரகம், கல்லடைப்பு, குடல் வாழ்வு, அடி வயிறு சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகள் கொடுக்கும். அது சம்பந்தமான தொந்தரவு தொல்லைக்கான முன் அறிகுறி ஏதேனும் தந்தையின் உடலில் தென்பட்டால் நல்ல மருத்துவரை அணுகி மருத்துவம் செய்து கொண்டால் பெரிய தொல்லை, பெரிய செலவிலிருந்து நீங்கள் தாராளமாக தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு தற்சமயம் எந்த கிரகம் உங்கள் ராசியில் இல்லை. உங்கள் ராசியை எந்த கிரகமும் பார்க்கிறதா என்றால் எந்த கிரகம் பார்க்கவில்லை. இந்த எந்த கிரகம் பார்க்காமல் எந்த கிரகமும் சேராமல் இருக்கின்ற பொழுது உங்கள் மனம் மிக தெளிவாக இருக்கும். உங்களுடைய சுய அறிவுக்கு உங்களுடைய சுய முயற்சியால் ஏற்படக்கூடிய வேக விஷயங்கள் மிகச் சிறப்பாகவும் செமையாகவும் நடக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாலும் மிக தெளிவான முடிவாகவே இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாக்குஸ்தானத்தையும் மனத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்தை குருவினுடைய பார்வை இருக்கிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது நம்முடைய முன்னோர் வாக்கு. உங்கள் வாக்குஸ்தானாதிபதி 9ல் ஆட்சி பெற்று உங்கள் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் மிதுனத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்ற பொழுது இந்த சுக்கிர பயிற்சி ஆகிறது. இது எல்லா விதத்திலும் கல்வி, ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி சந்தோஷம், அனைத்து விதங்களிலும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலனையே இந்த சுக்கிர பயிற்சி செய்ய போகிறது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கட்டாயம் கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருப்பவர்களுக்கு முடிவு நல்ல சாதகமாகவே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரம் கன்னி சந்திரனுடைய நட்சத்திரம். இளைய சகோதரிகளுக்கு திருமண விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். மணப்பெண் தேடி காத்திருக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். அடுத்து சித்திரை, இடம், வீடு, மண், மனை சம்பந்தமான சுப செலவுகள் செய்வதற்காக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இடம் வாங்கியிருந்தாச்சா வீடு கட்டலாம், இடம் வாங்கலைங்க அப்படின்னா இடம் வாங்க வைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பான செமையான பல விஷயங்களை செய்யும். கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிகமான இன்பங்களை தரவே இந்த சுக்கிரனுடைய பயிற்சி செய்திருக்கிறது. உங்கள் எல்லா இன்பங்களும் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.